சிலிண்டர் தட்டுப்பாடு, போர் பதற்றம் காரணமாக சப்ளை அப்படின்றது ஸ்டாப் ஆயிருக்கு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது இது தமிழ்நாடு எலெக்ஷன் தானே, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்ட தற்குறிகள்லாம் இதை புரிஞ்சுக்கணும். மற்ற நாட்டு தலைவர்கள் வரும்பொழுது ஒரு நாகரிகமே இல்லாமல் அவர்களை கட்டிப்பிடிச்சி கையை முறுக்கி ஒலரி பேச தெரியாம பேசி ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் முட்டாள் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தியதுனால மற்ற நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரட்டுகிறது, அதற்கு அடிபணிந்தது. அமெரிக்காவினுடைய ஏகாதிபதியை எதிர்த்து இந்த சிக்கல் வந்துச்சா, ஏற்றுக்கிட்டதுனால நீ ஈரான் கிட்டேருந்து ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்காமல் போனதுனால, உன்னுடைய குடுமி அமெரிக்காக்காரங்கிட்ட இருக்கிறதுனால, உன்னுடைய வீடியோவும் லெட்டர்ஸும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கிறதுனால, அதானியோட குடுமி அமெரிக்காக்காரங்கிட்ட இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கொண்டு போய் நடுத்தருவில் நிறுத்திக்கிட்டு இருக்கிறது மோடி. இனி மோடி பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எப்படி அடுப்பு எரிப்பாங்க, மாட்டு மூத்திரத்தை ஊற்றியா? பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகுது, அப்போ வண்டி எப்படி ஓட்டுவீங்க, மாட்டு மூத்திரத்தை போட்டா? விலைவாசி எகுருமே, அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க, மாட்டு சாணியவா? சனாதனம் அழிக்கப்படணும். RSS பிஜேபி கும்பல் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு பிடித்த பீடை. எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஏன்டா நீ சிலிண்டர் விலையை 60 ரூபாய் ஏற்றின? ஏன் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு நீ ஒரு ஆட்சி லட்சணத்தை நீ கொடுத்தியா? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுது நீ எனக்கு சிலிண்டர் விலையை குறைச்சியா? இப்போ ஏறும்போது மட்டும் ஏற்றி இருக்கிற. இப்போ மக்கள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்தை நீ கொண்டு வர. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுமே பெரிய ஒரு சிக்கலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிலிண்டர் தட்டுப்பாடு, வணிக சிலிண்டர் அப்படின்றது இப்போ குறைவாக இருக்குது. அதோட க்ளோசிங்கே பண்ணிட்டாங்க. ஏன்னா போர் பதற்றம் காரணமாக இதனுடைய சப்ளை அப்படின்றது ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கறது? இதுக்கு பின்னால் மோடி அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுத்ததனால் இந்த விளைவு அப்படின்றது? இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னோடனே தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு டேட்டா கேட்டிருக்கு, எந்த அளவுக்கு இருப்பு இருக்கிறது, இன்னும் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற டேட்டாவை கேட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்போது சட்டமன்ற தேர்தல் வரும்போது இது தமிழ்நாடு எலெக்ஷன் தானே, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட தற்குறிகள்லாம் இதை புரிஞ்சுக்கணும். இப்போது டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவால் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி டெல்லியில் இருப்பவர்களால் பாதிக்கப்படுதுங்கிறது தெரிஞ்சு தான் இதை தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாடுக்கும் என்டிஏவுக்குமான பிஜேபிக்குமான தேர்தல் அப்படின்னு சொன்னார். அதனால் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய இந்த தற்கூரித்தனமாக பேசக்கூடியவங்கெல்லாம் அதை நிறுத்திக்கணும். முதல்ல சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு எதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கேஸ் விலை வீட்டு பயன்பாடுக்கான கேஸ் விலை 60 ரூபா ஏறி இருக்கிறது, வணிக பயன்பாட்டிற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலையே முதல்ல வந்துச்சு, இந்தியாவை வளர்க்க போகிறேன், பிரிட்டிஷ் அதாவது என்னென்னா அமெரிக்காக்காரனே க்யூவில் நிற்பான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அப்படின்னு எல்லாம் மோடி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் மோடிக்கு பிரதமர் பதவியில் இருப்பதற்கான தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்திய பொருளாதாரத்தை வளர்த்துருக்கிறாரா? கிடையாது. இப்போ இந்திய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒரு நட்புறவை வளர்த்துருக்கிறாரா? அதுவும் கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரா? அதுவும் கிடையாது. மோடி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மற்ற நாட்டு தலைவர்கள் வரும்பொழுது ஒரு நாகரிகமே இல்லாமல் அவர்களை கட்டிப்பிடிச்சி கையை முறுக்கி ஒலரி பேச தெரியாமல் பேசி ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் முட்டாள் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தியதுனால மற்ற நாடுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, இந்தியாவை எந்த ஊர் பாரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்குது. இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரில் அமெரிக்காவும் குதிச்சிருக்கு. எதுக்கு அமெரிக்கா குதிச்சது? எதுக்கு ஈரானை டார்கெட் பண்ணுது? ஈரான் கிட்ட இவங்க சொல்கிற மாதிரி அணு ஆயுதங்கள் இருந்தால் இந்த போரில் இப்போ தூக்கி போட்டிருக்க மாட்டானா? அப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வளரக்கூடிய நாடுகளை பொய் காரணமாக, அதாவது ஈராக்கையும் அப்படி தான் அழிச்சிச்சு, அது மாதிரி தான் இப்போ ஈரானையும் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை எந்த அளவுக்கு மோசமாக நடத்தி கொண்டு இருக்கிறது, எந்த அளவுக்கு அங்கே மக்களை கொன்று அழித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த நிலை ஏன் வந்தது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அரசு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்தியாவை நாங்கள் வளர விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க அரசு இந்திய அரசை சொல்லுகிறது, ரஷ்யாவிலிருந்து நீ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரான்லேருந்து நீ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு மிரட்டியது. அதையும் பிரதமர் நரேந்திர மோடி மண்டையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டாரு. ஏன் இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி மண்டையாட்டி கேட்டுக்கணும்? ஏண்டா, நான் இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர், இந்த இந்திய நாட்டினுடைய விஸ்வகுரு, இந்த நாட்டை நான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்சிக்கு வந்தேன். எனக்கு இந்த இந்தியர்கள் முக்கியம், இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டினுடைய இறையாண்மை தன்னாட்சி முக்கியம். என்னை யாரா நீ மிரட்டுறதுக்கு? எங்களுடைய மக்களுக்கு எங்க வந்து ப்ராஃபிட்டா இருக்குமோ, இந்த நாட்டுக்கு எது உதவியாக இருக்குமோ அந்த நாட்டில இருந்து மலிவாக கச்சா எண்ணெய் கிடைச்சிச்சுன்னா நான் வாங்குவேன். நீ யாரா என்ன அதிகாரம் பண்றது? எனக்கு ஈரான் பக்கத்துல இருக்கு, அங்க இருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டா எனக்கு பெஸ்ட்டு, ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டா எனக்கு பெஸ்ட்டு, எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அங்கேருந்து வாங்குறது தான் எனக்கு வந்து எக்கனாமிக்கலாக எஃபெக்டிவாக இருக்கும். நீ ஏன் என்ன அதிகாரம் பண்ணுற? அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிபணிவதற்கான காரணம் அப்படின்னா எப்ஸ்டன் ஃபைல்ஸ். எப்ஸ்டன் ஃபைல்ஸில் பிரதமர் நரேந்திர மோடிய பேர் வந்திருக்கு. இன்னும் பல விவரங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சொல்கிறாரு. பிஜேபியிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் சொல்கிறார். எனக்கு தெரிஞ்ச விவரங்களை எல்லாம் சொன்னேன் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவர் சிறைக்கு போகணும், ராஜினாமா செய்து விட்டு தப்பிச்செல்லாம் போகக்கூடாது. அப்போது அந்த எப்ஸ்டன் ஃபைல் விவகாரத்தில் பிஜேபி முழுக்க முழுக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியோட பேர் அதில் இருக்குது. அவர் இன்னும் பதவி ராஜினாமா பண்ணலை. இதையெல்லாம் வைத்து அமெரிக்கா பிரதமர் நரேந்திர மோடியை மிரட்டுகிறது. அதானி அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் மிக பெரும் ஊழலை செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி அரசு, மோடி அரசு அதானியை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறது. இது வரைக்கும் அந்த நோட்டீஸை அவங்க சர்வ் பண்ணாமல் அதானியை காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் வச்சு பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரட்டுகிறது. அதற்கு அடிபணிந்து பிரதமர் நரேந்திர மோடி நடந்துக்கிட்டதுனால இந்தியாவினுடைய எரிபொருள் தேவை அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகலை. ஈரான் கிட்டேருந்தும் நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்தும் வாங்காமல் போனதுனால, அது குறைத்ததனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இந்திய மக்கள் இப்போ இந்த கேஸ் கிடைக்காம போகிறது, இன்னும் கொஞ்ச நாள் பெட்ரோல் டீசலுக்கும் அந்த பிரச்சனை வரும். அப்போது இந்திய மக்கள் இந்த எரிபொருள் தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணுறது, இதனால் வந்து இன்னும் விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள இருக்கக்கூடியது, இந்த அனைத்து சிக்கலுக்கும் காரணம் மோடி ஆட்சி தான். யாருக்காக, எதுக்காக இந்த சிக்கல் வந்துச்சு? அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியை எதிர்த்து இந்த சிக்கல் வந்துச்சா? அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கிட்டதுனால, நீ ஈரான் கிட்டேருந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்காமல் போனதுனால, உன்னுடைய குடிமை அமெரிக்காக்காரங்கிட்ட இருக்கிறதுனால, உன்னுடைய வீடியோவும் லெட்டர்ஸும் எப்ஸ்டன் ஃபைல்ஸில் இருக்கிறதுனால, அதானியோட குடிமை அமெரிக்காக்காரங்கிட்ட இருக்கிறதுனால, அவருடைய கார்ப்பரேட் நண்பர்களை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கொண்டு போய் நடுத்தெருவில் நிறுத்திக்கிட்டு இருக்கிறது மோடி ஆட்சி. அப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம்? பிஜேபி அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இனி மோடி பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் எப்படி அடுப்பு எரிப்பாங்க? மாட்டு மூத்திரத்தை ஊற்றியா? பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகுது, அப்போ வண்டி எப்படி ஓட்டுவீங்க? மாட்டு மூத்திரத்தை போட்டா? விலைவாசி எகுருமே, அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? மாட்டு சாணியவா? அப்போது தேசபக்திங்கிற பேரில் இந்தியாவையே கொண்டு போய் அமெரிக்காவுக்கிட்ட அடமானம் வச்சிருக்குது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பிஜேபி அரசு செயல்பட்டுருக்கிறது. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது யார்? இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள். உன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மோடி அமெரிக்காவுக்கு அடிமையாகி அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்திய மக்களை ரோட்டில் நிறுத்திட்டாரு. அப்போ இதுதான் வந்து சனாதனமா? அப்போ இதுதான் தேசபக்தியா? இதுதான் இவங்க சொல்கிறக்கூடிய தேசப்பற்றா? இப்போ இதை கேள்வி கேட்கணும்ல. இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கணும். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டார், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வருது, இதுக்கு பிஜேபி அரசு பொறுப்பே இருக்கணும், எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அமெரிக்கா சொல்லுது நீ ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது, ஈரான் கிட்ட என்ன வாங்குது, வெனிசுலால தான் நீ வாங்கணும், அவங்க கிட்டலாம் நீ வாங்கக்கூடாது, நீ எங்க கிட்ட இருந்தால் விவசாய பொருளையும் வாங்கணும், நீ வருஷத்துக்கு 100 பில்லியன் கொள்முதல் பண்ணணும், நீ எனக்கு டாரிஃப் போடக்கூடாது அப்படின்னு மிரட்டணும்னு எப்படி பிரதமர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி கேட்டார். எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டாரா? விஜய் கேள்வி கேட்டாரா? அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்டாங்களா? அப்புறம் இப்போ ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அப்போ அரசியல்வாதினா என்ன? மக்களை எதெல்லாம் பாதிக்கக்கூடும் அதை முன்கூட்டியே யோசி தடுக்கணும் இல்லையா? கேள்வி கேட்கணும் இல்லையா? இப்போ மோடி சொன்னார் இல்லையா, விஸ்வகுரு நான் அந்த நாட்டை பாதுகாக்கிறேன், எரிபொருள் தட்டுப்பாடுலாம் ஏற்படாதுன்னு. அப்புறம் இப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எப்படி நீங்கள் விலையை ஏற்றுனீங்க? எதுக்கு நீங்கள் வலிவசின்ற நிறுத்துனீங்க?
அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமா என்ன ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு அண்டை பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்து நீங்கள் நட்புறவை கடைபிடிக்கல? கேட்கணும்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேள்வி கேட்கணும் இல்லைங்க. அப்போ தேசப்பற்றுங்கிற பேரில் தேசத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பலாக பிஜேபி இருக்குதுங்க. அப்போ இந்த பிஜேபி கும்பல் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்குது. இப்போ நான் முதல்ல உங்களுக்கு எடுத்தோடனே சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ இருப்பு இருக்குன்னு சொல்லுங்க, கேஸ் சிலிண்டர் இருப்பு விவரங்களே கேட்டிருக்காரு. இப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தால் இந்த நடவடிக்கையை எடுக்குமா? இந்த கேள்வியை கேட்குமா? ஒன்றிய அரசு இப்படி ஒரு எதேச்சைக்காரியம் இருக்குன்னா யார் கேள்வி கேட்பாங்க? அவங்களே இந்த இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒன்றியத்தில் உட்காந்து என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் மாநில உட்காந்துட்டு நீ எதுவும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க டபுள் இன்ஜின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க ஏன் வந்து மாநில கட்சிகளுக்கு எதிராக பிஜேபி இருக்குது அப்படின்னா, இந்தியாவை இவங்க வந்து கூறு போட்டு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதானி அம்பானி மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்காவை போய் வந்து அடிமையாக வந்து மோடி வந்து காலில் விழுவார், இஸ்ரேலுக்கு போய் டான்ஸ் ஆடுவார். இதெல்லாம் யாரும் கேட்டுறக்கூடாது. இதையெல்லாம் மக்களுக்கு யாரும் அம்பலப்படுத்திடக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்குறாங்க. ஏன் பிரதமர் நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் அமெரிக்காவினுடைய எரிபொருள் மிரட்டலுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு? நீ எந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு நீ கையெழுத்து போட்ட? யாரை கேட்டு போட்ட? பியூஷ் கோயல் அமைச்சரை கேட்டால் அவர் வந்து ரவிசங்கரை கேளுன்றாரு, ரவிசங்கரை கேட்டால் பியூஷ் கோயலை கேளுன்றாங்க. இப்போ 2 பேருமே வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரதமர் ஓடியே போறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை இது. பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதிலே சொல்ல மாட்டாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு. ஆனா எல்லா பாதிப்பையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்போ ஒரு பிரதமர் வேற ஒரு நாட்டால் இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? என்ன அநியாயம் இது? இப்போ இதனால நாம தானே பாதிக்கப்படுறோம். சாமானிய மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதானி அம்பானி போல பெரிய பணக்காரங்க பாதிக்கப்பட போறது இல்லைல்ல. மோடிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இல்லைங்க. முதல்ல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. பதில் சொல்ற இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி வந்து உட்கார மாட்டேங்கிறாரு, பயந்துட்டு ஓடுறாரு. அப்போ ஒரு கோழையிடம் இந்த நாடு மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறது. இப்போ அமெரிக்கா தொடுக்கின்ற அந்த போர் காரணமாக நம்ம வீட்டு கிச்சன்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது உருவாயிருக்கு. இந்த சூழல்ல தான் பிஜேபி அரசு வந்து எஸ்மா சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தால என்னென்ன விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வணிக ரீதியான சிலிண்டரை வந்து இப்போ நாங்க வந்து நிறுத்திட்டோம். இப்போ இது வந்து கள்ள சந்தையில் சிலிண்டர் விற்பதற்கான சூழல் ஏற்படுது. அப்போ கள்ளச்சந்தைங்கிறது எதனால ஏற்படுதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். யாரும் போய் ஆசையில போய் வித்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது, அதனால கள்ளச்சந்தையில் போய் விற்பாங்க. இதை நாங்கள் வந்து தடுக்கிறோம். அதாவது அத்தியாவசிய பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பதை தடுப்பதற்காக எஸ்மா சட்டம் அப்படின்னு இருக்கு. அதை வந்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்போ இங்கே மக்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்டா நீ சிலிண்டர் விலையை 60 ரூபா ஏற்றின? ஏன் கமர்ஷியல் சிலிண்டர் தடை செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு? ஏன் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு நீ ஒரு ஆட்சி லட்சணத்தை நீ கொடுத்தியா? ஏன் இதை நீ முன்கூட்டியே கணிக்கல? ஏன் இந்த சூழல் ஏற்பட்டுச்சு? பக்கத்தில் தானே ஈரான் இருக்குது, பக்கத்தில் தானே பல நாடுகள் இருக்குது. ஏன் நீ அங்கேருந்து என்ன வாங்கலை? ரஷ்யா கொடுத்துட்டு இருந்தானே, ஏன் அவங்ககிட்ட நீ என்ன வாங்கலை? ரஷ்யா மலிவாக கச்சா எண்ணெய் கொடுக்கப்பட்ட பொழுது இங்கே யார் வாங்கினா? பிஎஸ்சி கம்பெனிஸ் வாங்கல. மேக்சிமம் அம்பானி குரூப் தான் வாங்கிச்சு. அம்பானி கம்பெனி தான் மலிவாக ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு நிறைய லாபம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யாவிலேருந்து சீப்பாக எண்ணெய் கிடைக்கும் பொழுது இங்கே சாமானிய மக்களுக்கு பெனிஃபிட் ஆகலை, பெட்ரோல் டீசல் விலை குறையலை. நான் என்ன கேட்குறேன், ரஷ்யாவிலேருந்து சீப்பாக எண்ணெய் கிடைக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை குறையலை. ஆனால் இப்பொழுது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறுது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர். இப்போ கச்சா எண்ணெய் விலை ஏறினோன்னு நீங்கள் எப்படி வந்து எனக்கு சிலிண்டர் விலை ஏற்றுனீங்க? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுது நீ எனக்கு சிலிண்டர் விலையை குறைச்சியா? இப்போ ஏறும்போது மட்டும் ஏற்றிருக்கிற. அப்போ மக்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்தை நீ கொண்டு வர. நீ ஒழுங்காக ஆட்சி செய்ய மாட்ட, ஒழுங்காக இந்த நாட்டை பாதுகாக்க மாட்ட, பார்டரை பாதுகாக்க மாட்ட, பொருளாதாரத்தை பாதுகாக்க மாட்ட, வெளியுறவு கொள்கையை நீ வந்து ஒழுங்காக பாதுகாக்க மாட்ட, போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துன்னு இருப்ப. ஃபீடோஃபைல் ஜெஃப்ரி எப்ஸ்டன் மாதிரி ஃபோடோஃபைலுக்கு குழந்தைங்களை வச்சு பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கு போய் வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். உன் கட்சிக்காரன் அவங்க கூட கூட்டணியில் இருப்பான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவான், அவங்க கூட பிஸ்னஸ் லாபி பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை நீ வந்து இன்னுமே பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்ப. இதையெல்லாம் மக்கள் கேட்டக்கூடாதுன்னு நீ எஸ்மா எடுத்துகிட்டு வரியா? இதுக்கு தேவை என்ன ஏற்பட்டுச்சு?
அப்படி ஒரு சூழல் இல்லையே, ஏன் அப்படி ஏற்பட்டுச்சு? அப்போ நீ வெளியுறவு கொள்கையை ஒழுங்கா கடைபிடிக்கல. நீ ரஷ்யாலேருந்து முன்னாடி என்ன வாங்கிட்டு இருந்தது அப்படியே வாங்கிட்டு இருந்தேன்னா, அதே ரேட்ல நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுன்னா, அந்த பிஎஸ்சி கம்பெனிஸும் இங்க வாங்கலாம் நீ அலோவ் பண்ணியிருந்தேன்னா, மக்கள் பெனிஃபிட் ஆயிருப்பாங்கல்ல. ஏன் அத நீ அப்ப பண்ணல? அப்ப கேட்டபோது பதில் சொல்லல. இப்பயும் நீ பதில் சொல்ல மாட்ட. நான் சொன்னேன் தேசப்பற்று அப்படிங்கிறப்போ, இந்த ஃபாசிசம் எப்பொழுதுமே தேசப்பற்று அப்படிங்கிற போர்வையில வந்து தான் நாட்டை அழிக்கும். அத தான் ஹிட்லரும் பண்ணாரு. தேசப்பற்று. அப்படின்னு தான் அவரும் இந்த ஜெர்மன் அதாவது ஹிட்லர்னா ஜெர்மன், ஜெர்மன்னா ஹிட்லர் அப்படின்னு தான் கொண்டு வந்தாரு. அதே மாரி தான் இவங்களும் இந்தியானா மோடி, மோடினா இந்தியான்னு கொண்டு வந்து நாட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேசப்பற்று அப்படிங்கிற பேர்ல வரவங்க எல்லாரையுமே மக்கள் குறைந்தபட்சம் சந்தேகப்படணும். இப்ப நான் கேட்கிறேங்க, நீ தேசப்பற்றோன்னு வந்த இல்லையா? இப்ப இந்த தேசத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குல்ல. தேசத்த கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சிருக்கியே. சங்கிகள் உண்மையானவே தேசப்பற்றாளர்களாக இருந்தால் இத கேள்வி கேட்கணும்ல. எப்படியா பாரத மாதாவ கொண்டு போய் அமெரிக்காவுக்கு அடமானம் வச்சேன்னு தேசபக்தர்கள் கேட்கணும்ல. கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப உண்மையாவே அவர்களுக்கு இருப்பது தேசப்பற்று கிடையாது. இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு, இந்த நாட்டினுடைய வளத்தை சுரண்டி பிழைக்கணும். இங்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களையும் சம்பளம் இல்லாத அடிமைகளாக, விலையில்லா அடிமைகளாக பயன்படுத்திக்கணும், சுரண்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கும்பல் இங்க வந்து துண்ட போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னோம், சனாதனம் அழிக்கப்படணும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு பிடித்த பீடை. இந்தியாவை நாசமாக்குவதற்காகவே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல். இவர்கள் அரசியலிலிருந்தும், இந்த சமூக பண்பாட்டு தளத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு மோசமான ஒரு கும்பல்.